மிருத்திகா ஸ்ரீ அவர்களை பற்றியும் அவரது நடனப் பயணம் மற்றும் அவர் சார்ந்த இனிய நினைவுகளை பற்றி ஒரு சிறு ஒளிப்படம் காண்போம். Namaste, I am Himadri Purohit. I am very happy to see Mritika's journey as a dancer. Especially when she is performing Arangitram under her guru's guidance. Mritika is a very obedient and passionate Bharatanatyam student. She is good at Angika Abhinaya using the Angas, Upangas, alignment and rhythm. I wish her all the best for her bright future. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் மிருத்திகா ஸ்ரீயின் பெரியம்மா பேசுகிறேன். இந்த சிறந்த நாளில் மிருத்திகாவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேச நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் இந்த நிகழ்ச்சியில் நேரில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் நேரடி ஒளிபரப்பின் மூலம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் காண பகிர்ந்த என் சகோதரி மற்றும் அவளுடைய கணவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. மிருத்திகாவோட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப குறைவு. ஏன்னா நாங்கள் கலிஃபோர்னியாவிலேருந்து சம்மர் வெக்கேஷனுக்கு வரும்பொழுது அங்கே ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகிடும். ஸோ ஓரிரு நாட்கள் மட்டும்தான் மிருத்திகாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்படி இருந்தது. ஆனால் அப்போவே ஒரு இன்சிடெண்ட் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அவளுக்கு ஒரு 3 வயது இருந்தபொழுது நாங்கள் அப்போ தான் வந்தோம். ஒரு நாள் தான் எங்களோட டைம் இருந்தா. நெக்ஸ்ட் டே நாங்கள் ஜூ விசிட்டுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஜூ விசிட் போது அவங்க அப்பா அம்மா எங்களோட வர முடியாமல் போயிடுது, ஏன்னா வேறு வேலை இருந்தது. ஆனால் அவள் நான் கேட்டோம் இந்த மாதிரி ஜூக்கு வரியாமான்னு கேட்டதுக்கு உடனே வரேன்னு சொன்னான். அந்த 3 வயதில் எங்களோட எங்கள் கூட ஃபுல்லாக ஹோல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஜாலியாக இருந்தால். எந்த ஒரு அழுகையோ ஆட்பாட்டமோ இல்லை அடம் பிடிக்கிறது எதுவுமே பார்க்கல. ரொம்ப சமத்தாக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த ஏஜில் அவ்வளோ மெச்சூரிட்டியாக பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க ஓவர் த இயர்ஸ் தே மூவ்டு ஃப்ரம் மஸ்கட், குஜராத் அண்ட் சென்னை. இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸில் மூவ் ஆகும்போது டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் போட்டாங்க. அங்கே உள்ள கல்ச்சர், அங்கே உள்ள எஜுகேஷன் சிஸ்டம், லாங்குவேஜஸ் எல்லாமே படித்து அங்கே உள்ள ஸ்கூலில் டாப்பராக இருந்து I never heard any challenges while moving around these places, which clearly shows she knows what she needs to do, and this is a rare and a commendable quality. On top of all, I have seen Mritika very supportive to her mom. இதெல்லாம் she worked well with her school, இந்த டான்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு she maintained it very well. This clearly shows her dedication and commitment. I have no doubt
she will achieve great things in her life. And wish you all the very best for a bright and beautiful future, dear Nithika. We are all so proud of you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் சத்தியமூர்த்தி. நான் அமெரிக்காவிலேருந்து பேசுகிறேன். நான் மிருத்திகாவுடைய பெரியப்பா. மிகவும் சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்திருந்து மிருத்திகாவை வளர்க்குறதுக்கு. நான் மிருத்திகாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னாக்கா, அவள் எல்லா விஷயத்தையும் ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். ரொம்ப குயிக்காக அதை பார்க்கணும், லேர்ன் பண்ணிக்கணும், படிக்கணுன்றதை ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். நான் ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்திருந்தப்போ ஒரு ரூபிக் கியூப்னு அந்த ஒரு 9 சைட்ஸ் இருக்குங்க, அதை வந்து சால்வ் பண்ணுற கியூப் வந்து ஒரு நாள் நான் கையில் வச்சுருந்தாங்க பசங்க. அதை வந்து பார்த்த உடனே இமீடியட்டாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே நாளில் அது என்னன்னு சேர்ந்து கண்டுபிடிச்சி ஃபுல்ஸாக கற்றுக்கிட்டு ஷீ ஸ்மார்ட்லி சால்வ் இட். ஸோ அதனால் ஷீ இஸ் ஆல்வேஸ் அட் அ க்யூரியஸ் மைண்ட். டான்ஸ் இல்லை மற்ற எல்லா விஷயத்துலையுமே ஷீ இஸ் ரியலி ஸ்மார்ட். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஷீ இஸ் ஏபிள் டு கெட் டு தேர். அண்ட் அரங்கேற்றத்தை ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணுங்கள். எங்களால் நேரில் வர முடியாட்டி எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த வந்திருந்த எல்லாருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள் மிருத்திகா. டூ வெரி குட். ஓகே. இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்க. மிருத்திகாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நான் என் இளைய மகளின் தந்தை, சங்கீதாவின் தந்தை. மிருத்திகா என்னுடைய கிராண்ட் சைல்டு. மிருத்திகாவை பற்றி கூற வேண்டும் என்றால் நிறைய இருக்கிறது. அதில் ஒரு சிலவற்றை நான் கூற விரும்புகிறேன். நாம் பழமொழியாக கேள்விப்பட்டிருப்போம், தாய்ப்புலி 8 அடி பாய்ந்தால் குட்டி புலி 16 அடி பாயும். அதுபோல் என் மகள் சங்கீதா பிஇ முடிச்சுட்டு HCLல ஜாயின் பண்ணப்போ 2-3 அவார்டும் அப்போ தான் வாங்கினான். பட்டு இப்போ மிருத்திகா நிறைய அவார்டு வாங்கி வச்சுக்கிறாள். ஒரு 25-30 அவார்டு இருக்கும். அதனால தான் இது சொல்கிறேன் நான். அதுக்கு அடுத்தது அவள் வந்து தந்தை போல் எங்கு சென்றாலும் அவர் வந்து துபாய் மஸ்கட்டில் வேலை செய்தார். அதுக்கு அடுத்தது அகமதாபாத், இப்போ தமிழ்நாடு. எல்லா இடத்துலையும் லாங்குவேஜை ஃபாலோ பண்ணி அவர் மேனேஜ் பண்ணார். அதே மாதிரி மிருத்திகாவும் குஜராத்தில் இருக்க சொல்ல ஃபஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தியும் குஜராத்தும், செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தியும் குஜராத்தும் படித்தா. அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தா. 6ஆவதில் வந்து செகண்ட் லாங்குவேஜ் நான் சொன்னேன் அவகிட்ட, சான்ஸ்கிரிட்டும் ஹிந்தியும் எடுத்துக்குமா, ஈஸியாக இருக்கும், இது 2 ரிலேட்டடு அப்படின்னு. பட் அவள் தமிழ் தான் எடுக்க போகிறேன்னா, ஒன்றுமே படிக்காமல் 2வது 3வது 4வது 5வதுலாம் தமிழே படிக்காமல் இங்கே வந்த உடனே தமிழ் கற்றுக்கொண்டு கிளாஸில் நல்ல மார்க்கும் அபோவ் 85% எடுக்கிறாள். அதுக்கு அடுத்தது அவளை பற்றி கூற வேண்டும் என்றால், படிப்பிலையும் சரி, அதுக்கு அடுத்தது மற்றவங்களை புரிந்து கொண்டு நடப்பதிலையும் சரி, அவள் தன் பாட்டிக்கு இன்விடேஷன் புரிய வேண்டும் என்று நினைத்து அவள் தந்தையிடம் கூறி தமிழில் பிரிண்ட் பண்ணி செய்தாள். அதாவது எல்லார் இடத்துலையும் எப்படி நடந்துக்கணுன்றத நல்லா தெரிஞ்சவோ. மேலும்
அவள் பரதநாட்டியத்தில் உள்ள கலைகளை கற்று அதை எப்படி உபயோகப்படுத்துகிறாள் என்பதை விளக்குவதற்காக ஒரு உதாரணம் தருகிறேன். அவள் ஒரு டான்ஸ் கலையின் அபிநயங்களை உற்பத்தி கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி அம்மாவுடைய தையல் கலைக்கு உதவியாக இன்ஸ்டாகிராம் ப்ரோக்ராமுக்கு ஒரு டான்ஸ் ஆடி எல்லாரும் ஆச்சரியப்படுத்த உள்ளார். மற்றும் அவள் கூற வேண்டுமென்றால் அதிகமான இருக்கிறது, இருந்தாலும் நான் இப்பொழுது முடித்துக்கொள்கிறேன். அவள் வாழ்க என்று, வளமாக வாழ்க என்று, வாழ்க வளமுடன் என்றும் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. தந்தை வழி தாத்தாவை இருவார்த்தை பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் கௌரவ விருந்தினர் திருமதி பிரியதர்ஷினி நடன கலைஞர் அவர்களுக்கும் மற்றும் தலைமை விருந்தினர் திரு ஹரிஹரன் அவர்களுக்கும் மற்றும் நடன பயிற்சியாளர் குமாரி காயத்ரி தேவி அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மிர்த்திகா ஸ்ரீ சுமார் 5-6 வயதில் குஜராத்தில் நடனம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். பிறகு சென்னை வந்ததும் காயத்ரி தேவி அவர்களிடம் நடனம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். காயத்ரி தேவி அவர்களின் சிறப்பான பயிற்சியினால் தற்போது அரங்கேற்றம் செய்யும் அளவிற்கு நடனத்தை கற்றுக்கொண்டுள்ளார். காயத்ரி தேவியின் அர்ப்பணிப்பான பணியினால்தான் இது சாத்தியமாகி உள்ளது. இத்தருணத்தில் அவர்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிர்த்திகா ஸ்ரீயும் திறம்பட பயிற்சியை கற்றுக்கொண்டுள்ளார். பொதுவாகவே அவள் எந்த ஒரு செயலையும், அது படிப்பாகட்டும் மற்ற விஷயமாகட்டும், மிகவும் சிறப்பாக செய்யும் பழக்கமுடையவள். மிர்த்திகா ஸ்ரீயின் அம்மா சங்கீதாவும் சரி, அப்பா தியாகராஜனும் சரி, சிரமம் பார்க்காமல் மிர்த்திகா ஸ்ரீ நடன வகுப்புக்கு கொண்டு போய் விட்டு வருவார்கள். அவர்களின் உந்துதலும் இந்த வளர்ச்சிக்கு காரணமாகும். எங்கள் குடும்பம் மிகவும் சாதாரணமான குடும்பம். என் மகளுக்கோ மற்றவர்களுக்கோ அந்நாளில் நடனமெல்லாம் கற்றுக் கொடுக்கவில்லை. தற்போது என் பேத்தியின் நடன அரங்கேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.